தூரம் போயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான் பாரு ரவுடி ராஜா. அப் அண்ட் டவுன் ட்ரெயின் சார்ஜ் வேஸ்ட். நல்ல வேலை மாப்பிள்ள தங்கச்சியும் இவன் கூட சேர்த்து அனுப்பாம விட்டார. ஏடா உனக்கு ஒரு விவசாயம் இல்லையா? போலீஸ்காரனையும் அடிச்சுட்டு வந்திருக்க. அங்கேயும் தஞ்சாவூர் ராஜமாணிக்கம் பிள்ளை பேரன் சொன்னதாலதான் உன்னை விட்டாங்க. சீனோ, ஆளும் உடம்பு வளர்ந்து பிரயோஜனம் இல்லடா, அறிவு வளரணும்டா. எப்படி உன் தாத்தா பேரை சொன்னா உனக்கு பெருமை கிடைக்குதோ அதே மாதிரி உன் பேரை சொன்னா உன் பிள்ளைக்கு பெருமை கிடைக்க வேண்டாமா? இன்டர்வியூக்கு போன பிள்ளைய போலீஸ்கார மோட்டார் பைக்ல இடிச்சதும் இல்லாம வாய்க்கு வந்தபடி திட்டி அடிச்சிருக்கான். அதனாலதான் இவன் திருப்பி அடிச்சான். ரெயின் கோட்டுக்குள்ள இருந்தது போலீஸ்காரன் தானே, அவனுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். பண்ணுங்க, பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து அவனை சப்போர்ட் பண்ணுங்க. எந்த வேலையும் செய்யாம வீட்டுல உட்கார்ந்து சோத்தை தின்னுட்டு எங்க பேரை கெடுக்கட்டும். இதுங்க போதும் இவனை கெடுக்கிறதுக்கு. எப்படியோ நீ நல்லபடியா வந்து சேர்ந்துட்ட, அது போதும். சீனு, இனிமே நீ வேலை தேடுறதா இருந்தா உள்ளூர்லயே தேடு, வெளியூர்லாம் வேண்டாம் என்ன? நான் கும்பிட்டு தெய்வம் தான் போலீஸ்கார அவதாரம் எடுத்து உன்னை திரும்ப கொண்டு வந்துருச்சு. அந்த போலீஸ்காரனுக்கு முதல்ல ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்பணும். கிரீட்டிங் எதுக்கு? இன்விடேஷன் அனுப்பேன். என்ன இன்விடேஷன்? உனக்கும் அவனுக்கும் கல்யாணம்னு அடிக்கிற நீயே ஷாக் ஆற அளவுக்கு இன்விடேஷன் அடிக்கிற. டேய் 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 தம்பி, போற போக பார்த்தா இப்பவே இவன் என் கழுத்துல தாலி கட்டுவா. ஈஸ்வரா, என் பேரை எனக்கு கிடைச்சிட்டான். ஏதோ பரதேசம் போறதுனால இந்த பசங்களோட சேர்ந்து பரதேசியாவே ஆயிட்டான். இப்ப பாரு, நாளை காலையில வெறிஞ்சோத்து பசங்களை விரட்டி விட்டு அவனுக்கு முடிய வெட்டி விட்டு முறைப்படி சங்கீதம் கத்துக்கணும்னு இருக்கேன். அப்பனோட அருள். ஓ ஓ ஓ ஐயோ 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 ஐயோ, பெரிய வீட்டுல ஏதோ எவன் வந்துருச்சு. வேற யாரு? பெருசுதான் புட்டுக்குச்சு. ஐயா எட்டடுக்கு மாளிகையில வந்த ராசா, உன்னை யமனுக்கு தான் கொடுத்தேனே. 8 ஊர்ல கச்சேரி பண்ண ராசா, நீ எருமை மேலதான் போதேரா. நீங்களா யாரு? எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? பெருசு செத்ததை ஏன் மறைக்கிறீங்க? வழக்கமா நம்ம குடும்பத்துல யாராவது செத்தாங்கன்னா நான் தான் பாட கட்டுவேன். முன்பணம் கொடுத்தீங்கன்னா பச்சை பொங்கல் தென்னை உழவு வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். சனிக்கிழமை வேற செத்துருக்காரு, கோழி வேற வாங்கணுங்க. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. என்னடா கோலை கட்டுறேன் பாட கட்டுறேன் கோழி வாங்கணும்னு கதை விடுறீங்களா? என்னதான் நடக்குறீங்க? பெரியய்யா, நீங்க இன்னும் சாகலையா? உங்களை நம்பி கடை வாங்கி சாராயத்தை வேற அடிச்சு தள்ளுவேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? வீட்டுக்குள்ள என்னால நிம்மதியா மியூசிக் பிராக்டிஸ் பண்ண முடியல. ஒரே நியூசன்ஸா இருக்குது. வாட் இஸ் திஸ் கிரவுட்? ஹூ இஸ் திஸ் ஃபெலோ? பேர் பாடியா நிக்கிறான். இவன் பாடியில இருந்து எனக்கு டெட் பாடி ஸ்மெல் வருது. ஏண்டா சட வாட்? நீ ஒப்பாரி வச்சதுனால எங்க அப்பன் செத்துட்டான்னு ஊரே திரண்டு வந்து நிக்குதுடா. வெட்டியா வேற சாராயத்தை கடல்ல சாப்பிட்டுட்டு பாடி எப்ப எடுக்கிறீங்கன்னு கேக்குறாடா பாவி. யூ இடியட், வாட் bullshit you are talking? நான் ஒப்பாரி வச்சனா? வெஸ்டர்ன் மியூசிக்ல உள்ள ஐயையும் ரஷ்யன் மியூசிக்ல உள்ள ஓவையும் அப்படியே புதுசா கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஆல்பத்துக்கு ஐடியா பண்ணிருக்கேன். அதோட பேர் கூட ஐயோ. கர்நாடக சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த வீட்டுல, சரஸ்வதி குடியிருந்த இந்த வீட்டுல, அட சீக்கிரம் சொல்லியா. இப்படி காட்டு மிராண்டி சத்தம் போட்டா இப்படித்தான் நடக்கும். இதோ வந்துட்டாளா சரஸ்வதியோட செக்ரட்டரி. எங்க மியூசிக் எந்த விதத்துல குறைஞ்சு போச்சு? நாங்க தான் மியூசிக்ல லேட்டஸ்ட். எதுடா லேட்டஸ்ட்? டேய், வந்தே மாதரம் ஓல்டு தானே. அதை இவ்வளவு நாளா ஆல் இந்தியா ரேடியோல நிலைய வித்துவான்கள் மட்டும் தானே வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அதை எப்படி லேட்டஸ்ட் பண்ணோம்? எப்படிடா? ஏஆர் ரஹ்மான் வெஸ்டர்ன் மியூசிக்ல அதை போட்டதுக்கு அப்புறம் தான்டா அது பாப்புலர் ஆச்சு. இப்ப உலக உருண்டையில எந்த ஏரியாவை புரட்டி பார்த்தாலும் அந்த எசதாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், தாய் மண்ணே வணக்கம். பாத்தியா, உழைச்சு சாப்பிடுற மாசுக்கு அது ரீச் ஆயிருக்கு. ஆனா உட்கார்ந்து வாசிக்கிற உனக்கு அது ரீச் ஆகல. நிறுத்து, அதிகமா பேசாத. என்னோட போட்டி போட்டு உன்னால வாத்தியம் வாசிக்க முடியுமா? நீ என்ன வாத்தியம் வாசிப்ப? கடம். உன் பேர் என்ன? திருவேங்கடம். பேருக்குள்ளே வாத்தியத்தை வச்சிருக்க. நீ நான் ஆபீஸ்ல வந்து பாரு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போட்டி வச்சுக்கோ. உனக்கு எதுடா ஆபீஸ்? வீட்டுக்குள்ள பெரிய பீரோவை பார்த்தையா? சும்மா தானே கிடக்கு, அது அப்படியே ஆபீஸ் ஆக்குறேன். வாசிக்கு தெரியலன்னா வாழ சொல்லிட்டு போடா, சும்மா சால் சாப்பிடலாம் சொல்லாத. கலைஞர்களே, உங்களுக்குள் போட்டி இருக்க வேண்டும். அதுவே சண்டையாக மாறக்கூடாது. சாந்தமாக உரையாடுங்க. டிவியில திருவிளையாடல் பார்த்துட்டு டார்ச்சர் பண்ணது சொல்லுங்க. இதுதான் கடம்.
எனக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறியா? இது கடமா? இது கடமா? என் கடத்தை உடைச்சிட்டியாடா பாவி. எதுடா கடம்? யாருக்கிட்ட டூப் விடுற? ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியாதா? நான் தான் மோந்து பார்த்தனடா. இது சோறாக்குற பானடா. இதுலயாடா தாளம் போட்டு காட்டுற? சோத்துக்கு தாளம் போடுறதுங்கிறது இதுதானாடா? என்னடா சொல்ற? ஏய் ஏய் ஹெலன் ஹெலன் எடு அந்த பிஸ்டல். ஏம் திஸ் ஃபெலோ. எடா கைய. எரும மாடு. ஷூட் பண்ணிடுவேன். உள்நாக்குல ஷூட் பண்ணுவேன். ஜாக்கிரதை. $500,000 டா இது. இதுலயா கை வைக்கிற நீ? டேய் என்ன நாத்து நடுறவங்கள ஏமாத்துற பார்ட்டி நினைச்சியாடா? இன்டர்நேஷனல் ஹைஜாக்கர் அசோசியேஷன்ல நான் ஒரு லைஃப் மெம்பர், தெரிஞ்சுக்கோ. மவனே, உன்ன மாதிரி உள்ளுக்குள்ள லங்கோடு கட்டுற பார்ட்டி நான் இல்ல, தெரிஞ்சுக்கோ. சபா வண்டி வந்தாச்சு. திருவாங்கடா வாத்தியங்களை வண்டியில எடுத்து வை. என்னத்தை ஏத்தி என்னத்தை கச்சேரி முடிஞ்சிடும் போ. அண்ணே இதையும் எடுத்து வச்சிருங்க. கேசவ ரெடி ஆயிட்டான். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த கிருஷ்ணன் கோயில் பிரசாதம். கச்சேரி பிரமாதமா நடக்கும். ஏய், நீ போய் சீனுவை கூப்பிடு. சரிங்க. கேஸ்வா, கச்சேரி போற நேரத்துல அவனை திட்டாதுப்பா. நீ சும்மா இருமா, நீ போமா. சீனு, உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. கேசவா, சொல்லிட்டு போ. கச்சேரி முடிகிற வரைக்கும் வீட்டுல தான் இருக்கணும், வெளியில போக கூடாதுன்னு இந்த ரவுடி ராஜாவுக்கு சொல்ற. என்னண்ணே கூப்பிட்டீங்களா? அவன் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம், வெளியவும் போக வேண்டாம். கச்சேரி முடிகிற வரைக்கும் அவன் என் கூட தான் இருக்க போறான். அண்ணே நானா? இத பார், இந்த கச்சேரிக்கு மட்டும் இல்ல, இனிமே எல்லா கச்சேரிக்கும் நான் கூட்டிட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். இவனா? இவனுக்கு வாய் திறந்துதான் கத்த தெரியுமா? சுருதி பெட்டி தான் போட தெரியுமா? இல்ல தபலா வாசிக்க தெரியுமா? இல்ல மிருதங்க வாசிக்க தெரியுமா? வாசிக்கிறதுக்கு தான் நீங்க 2 பேர் இருக்கீங்களா? வாய மூடுற. உனக்கு ஒழுங்கா ஒரு மைக்கையாவது செட் பண்ண தெரியுமா? உங்களுக்கு எதுக்கு மைக்கு? அவனுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். 2-3 கச்சேரிக்கு நம்ம கூட வந்தா போதும், அவன் தன்னால தெரிஞ்சுப்பான். பாப்பா, வண்டியில உட்கார். சரிண்ணா. அவனை கூட்டிட்டு போவீங்கன்னு சொன்ன கேட்டீங்களாடா? இப்ப யார அவமானப்படுறது? என் 25 வருஷ சர்வீஸ்ல கச்சேரிய பாதியில நிறுத்திட்டு வந்தது இதுதான் முதல் தடவை. எங்கடா பாதியில நிறுத்தினா? ஆரம்பத்தில நிறுத்தி தொலைச்சிட்டாடா. சும்மா இருங்க மாமா. அண்ணன் பாட ஆரம்பிச்ச உடனே அவன் செல்போன் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒண்ணு நான் அவனை அடிக்கல. ஆனா அண்ணன் பாட்டா அவன் ஒப்பாரினா. அதான் எனக்கு கோவம் வந்தது, அவனை அடிச்சேன். வேற என்ன பண்றது? டேய், சபாங்கிறது ஒரு புது இடம். அங்க வரவன் நம்ம பாட்டை ரசிப்பான், கேலி பண்ணுவான், அது அவன் இஷ்டம். அதுக்கெல்லாம் ஒரு உண்மையான கலைஞர் கவலைப்படக்கூடாது. எந்த கச்சேரியில கலாட்டா பண்ணல? நம்ம தாத்தா கச்சேரியில கலாட்டா பண்ணலையா? நம்ம அப்பா கச்சேரியில கலாட்டா பண்ணலையா? இதுக்கு முன்னாடி ஏன் கச்சேரியில கலாட்டா பண்ணலையா? கச்சேரினா கலாட்டா பண்றதுக்கு ஒரு கூட்டம் வரத்தாண்டா செய்யும். அதையெல்லாம் பார்த்து நம்ம கண்டுக்கூடாது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்காது. இதோ பாரு, நம்ம வீட்டுக்கு சோறு போடுறதே உங்க அண்ணனுடைய பாட்டு தான். உன் கோபத்தால் அதிரி மண்ணலி போட்டுறாத. சரி சரி, இனிமே நானா யார்கிட்டயும் சண்டைக்கு போக மாட்டேன். அதை இங்க சொன்ன பத்தாது. அப்பா படத்துக்கு முன்னாடி வந்து சத்தியம் பண்ணு, வா. சத்தியம் பண்ணு. இனிமே யார்கிட்டயும் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. ஓம் கணானான் கணபதா யஷ்பாங் கணபதி. மாலை மாத்துங்க. சீக்கிரம் போடு. இந்த தாலியை கட்டு. சந்தோஷத்துல எந்த கைட்ல கட்டணும்னு தெரியலமா. அம்மா, நீங்களும் மனசு பிடிச்ச ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். நோ, என்ன கம்பல் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? இதோ பாருங்க, ஓடுற ட்ரெயின் முன்னாடி தலையை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இதோ நிக்கிறானே, இவன் மூஞ்சில ஆசிரியர் ஊத்த சொல்லுங்க, நான் ஊத்துறேன். பட் என்ன குளிக்க மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு வாட்டர் அலர்ஜி. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள கல்யாண வயசுல What is that noise? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல எப்படி காலம் இவ்வளவு பிறக்குது. கரெக்டா சொல்றான்? கரெக்டா சொல்றான். ஜன்னல் ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்பக்காரன் வாசல்ல வந்து நின்னு கேட்டதெல்லாம் ரிப்பீட் பண்றான். நோ நோ, குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை. நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா? அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ்? பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்பக்காரனை சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே? No boss. His voice is very interesting. அவனை வாட்ச் பண்ணி கேட்ச் பண்ணிடும் பாஸ். சண்டை கண்ட போட்டுறாதீங்க. நான் ஏன்டா அவன் கூட சண்டை போட போறேன்? அவன் யூனியன்லாம் வச்சிருக்கான்டா. யூனியனா? பின்ன நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெப் வச்ச உடனே டிராபிக் ஜாம் ஆச்சு. எதனால? அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான். சோ அவங்கிட்ட நான் ராங் காட்டினா அவன் என் மேல கேஸ் போட்டுருவான். கேஸ் போட்டா அவ்வளவுதான், என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடும்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலும் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யாருமே நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு.
ஓ நைஸ் மீட்டிங் யூ. Me too. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? Yes. நான் அத பார்க்கலாமா? Take it. ஓ மை காட். ஹெலன், டேக் a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது. அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்க நினைக்கிறேன் அத கட்டி வச்சிருக்கான். அத வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் a rhythm pattern he is making. That's called C major. Thank you. எஸ் பால், நம்ம 10 வரல தரது இவன் 3 வரல தரான் பால். உட்டா உலக மியூசிஷியன் கண்ணில எல்லாம் இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ. இவனை விட்டுற கூடாது. டேக் his baggage. யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ ஐயோ இல்ல 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 என்னடா சொல்லுங்க? நான் ஒண்ணும் சொல்ல. இந்த பக்கம் வந்து. கீதா இரு. நான் சீனு சும்மா நீயா? சும்மா தமாஷ் பண்ண. விளையாடு கூட நீ ஏமாத்திடுவேன்னு மட்டும் சொல்லாத. என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு. உன்னை கட்டிக்க வர மூஞ்சில ஆசிர ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். எப்பா நீ என்ன விட பெரிய ரவுடியா இருப்ப போல இருக்கு. இந்த ரவுடி என்ன ஏமாத்தினா நானும் ரவுடியா தான் மாறுவேன். ஜாக்கிரதை. கீதா ஹே பால், அவன் இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு போயிட்டான். அவன் கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இடியட், அறிவு இருக்கடா உனக்கு? இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா. இது அப்படியே யூஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். வாங்குவாங்களாம். will they buy? Why not? டேய், அவன் மூணுலயே கால் வச்சவனா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு போண்டா பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓபனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்க உள்ள வச்சிக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல கலை நம்மளுக்கு பொருந்துருச்சு யா. பால். ஐயோ, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டா தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஐயோ, உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாவா? இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாளா? ஐயோ யாரு? குழப்பாத சீனு. யாரு? நானும் குழப்ப. எவ்வளவு சொல்லியாவா? சூசைட்? மொத்தத்தில் டெட் அண்ட் பரிட். வெரி குட். நான் ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். அட பாவி, ஏன் உயிரோட இருக்கிற என் பொண்ணை தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றேடா. நீங்க தானே சொன்னீங்க. அங்க பாருடா, எங்க? எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா பாருடா. எது இதுவா? இதான் நல்லதா வருது. இதுக்கு என்ன? இங்க பாரு, எதை பாக்குறது? அவ கைய. இதுக்கு பேரு கையா? மனசுக்கு பிடிச்சவன் பேரை பச்சை குத்துறன்னு சொல்லி உன் பேரை பச்சை குத்தி வச்சிருக்கா. பிஞ்சு கை. உன் பேரை பச்சை குத்தி பிஞ்சு பிஞ்சு போச்சு. ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டா. எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கா பாரு. வலிக்குது. ஓ சென்டிமெண்ட். நீங்கெல்லாம் இந்த ரோட்ல போற எவனையாவது கூட்டு வந்துருவீங்க. அவனை வச்சு உங்க கையில பச்சை குத்துப்பீங்க. அதுல இருந்து ரத்தம் குபு குபுன்னு கூட்டம். உங்க முகத்தை பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி அருவியா வரும். இதெல்லாம் பார்த்து நாங்க ஏமாந்து ஐயோ பாவம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சு உங்க கையை பிடிச்சு குடுன்னு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த அம்மன் கழுத்துல இருந்து அந்த தாலியை எடுத்து உங்க கழுத்துல கட்டிடுவோம்னு பகல் கனவு. இதுக்கெல்லாம் நாம செய்ய மாட்டோமா? அதுக்கு நம்ம ஊர்லயே நிறைய மென்டல் கேஸுங்க இருக்கு. அதுல யாராவது கட்டிக்கலாம். போத நிறுத்துறா. எல்லா பொண்ணுங்களும் என்னமோ உன்னை கட்டிக்கிறது கியூல நிக்கிற மாதிரி பேசுற. எஸ். என் பொண்ணை தவிர இன்னொரு பொண்ணை நீ கட்டிக்கிறதுக்கு நீ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? நீங்க மட்டும் என்ன கவர்னரா? அப்பா, ஏன் முன்னாடி அவரை கேவலமா பேசாதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். எக்கடோ கேட்டு தொலைங்க. ஆளை விடுங்க. போயா தவுலு. இது பாரு சீனு, நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தான் உன் பேரை என் கையில பச்சை குத்திக்கிட்டேன். அப்படியே எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாலும் நான் ஆசைப்படுறது இவர் தானே. கையில இருக்கிற உன் பேரை காட்டுவேன். அதுக்கப்புறம் எவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ஆஹா, பிளாக் மெயில். என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு கையில இல்ல, மொட்டை அடிச்சு நெத்தியில பச்சை குத்திட்டு வந்தாலும் நடக்காது. ட்ரை எல்லாம் கேள்ஸ்வே. எனக்கும் பச்சை குத்துங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லு தம்பி. ஓ ஆமா மறந்துட்டேன். இங்க வாங்க. கைய காட்டுப்பா. தோ பாத்தியா, வாய்க்கு வந்த மாதிரி டைலாக் அடிச்சிட்டு அவனும் உன்ன மாதிரியே பச்சை குத்திக்கிறான். அவன் வந்த உடனே யார் பேரை பச்சை குத்தி இருக்கான்னு கேளு. அவன் உன் பேரை குத்தி இருந்தா நிச்சயம் காட்ட மாட்டான். ஆனா வேற யார் பேர் நான் குத்தி இருந்தா நிச்சயம் காட்டுவான். சரி, எவ்வளவு ஆச்சுமா? 20 ரூபா. இதுல 50 ரூபா இருக்கு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. கேளு கேளு கேளு. குத்திக்கிட்டியா? என்ன? கையில பச்சை குத்திக்கிட்டியா? சேச்சே, யார் பேரை பச்சை குத்தி இருக்க? அதே நான் உங்ககிட்ட சொல்லணும். ஆஹா, அப்படின்னா காட்டு. முடியாது. பார்க்காம விட்டுருவேனா? தாதா தொர்த்தே குடி. காட்ட முடியாது. பார்க்காம வேண்டாம், முடியாது. சீனு, நில்லு சீனு, நில்லு சீனு. காட்ட மாட்டேன். ஓடாத சீனு, ஓடாத, ப்ளீஸ். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா உன் பேரை தான் பச்சை குத்தி இருக்கான். விட்டுரு. விட்டுரு. ஏய், ஓ, உன்னை இருக்கா? விட்டுறாத. ஏய்,
வேண்டாம். நான் அவர் பேரை என் கையில பச்சை குத்திக்கிட்டேன். ஆனா அவர் எனக்கு தெரியாம என் பேரை அவர் கையில பச்சை குத்திக்கிட்டு காட்ட அதெல்லாம் முடியாது, காட்ட முடியாது. மாட்டேங்கிறாரு. சீனு அவன் பேரை உன் கையில பச்சை குத்திட்டு இருக்கியா? என்ன, இல்லம்மா, இல்லம்மா. யார் பேரோட பச்சை இல்லம்மா, குத்தியா? ஐயோ, அது ஒண்ணும் இல்லம்மா. அது வந்து மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கலாம்னு சொன்னாங்க. நான் ஏன் மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கிட்டேன். அதான் அது யாரையும் காட்ட மாட்டேன். நீ சும்மா இரு. ஐயா, சினு என்ன கையில என்ன? இல்ல, அது வந்து வேற. கோகிலா, நீ வேற. சும்மா இரு. நீ நோ, யாரும் என்ன கேட்காதீங்க. நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். வேண்டாம். ஓடு ஓடு, உன் கையில இருக்கிற பேரை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்னங்க, நம்ம இவங்க 2 பேர் பேரையும் கல்யாண பத்திரிக்கையில அடிக்கிறதுக்கு முன்னாடி இவ பேரை அவ கையிலயும் அவன் பேரை இவ கையிலயும் பச்சை குத்திட்டு இருக்காங்க. மொத்தத்துல கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்றாங்க. முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரோட கல்யாணம். இவளுக்கு மட்டும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்க, என் கனவெல்லாம் நினைவாயிடும். என்னமோ தெரியல மாதவி, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பெல்லாம் ஒரே வலி. அதான் இப்பெல்லாம் இது இல்லாம உங்களால இருக்க முடியல. வர வர நீங்க ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா இருக்கிற வாழ்க்கையை கெடுத்து கூட முடிவு பண்ணிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டோம் ராமாயணத்தை. வா இப்படியே உட்கார். இத கொஞ்சமா குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும் உனக்கு யார் சொன்னது? இது குடிச்சு பழகிறதுக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க மது குடிச்சா மனுஷன் செத்து போயிடுவான்னு. சங்கீதமே ஒரு போதை தான், அதுல மயங்கினவன் நிச்சயம் இதுல முழுக மாட்டான். குடிக்கணும்னு ஆரம்பிச்ச பிறகு அதிகமா குடிக்காம உங்களால இருக்க முடியுமா? இதோ பாரு மாதவி, நாளைக்கு நடக்க போற கச்சேரி மிகப்பெரிய கச்சேரி. பம்பாயில இருந்து ஒரு பெரிய கேசட் கம்பெனிக்காரன் இத ஸ்பான்சர் பண்ணிருக்கான். கச்சேரி முடிஞ்ச உடனே பாரு, ஓம் புருஷன் எங்கேயோ போக போறான். அந்த மாதிரி ஒரு கச்சேரியை நாளைக்கு வச்சுக்கிட்டு நீங்க ஏங்க இதை குடிக்கணும்? நான் என்ன மறக்கிற அளவுக்கா குடிக்கிறேன்? 2 பெக்கு. இத சாப்பிட்டுட்டு ராத்திரில படுத்தன்னா காலையில சரீரமும் சாரீரமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.